துணியை குறுக்க காய போட்டுருக்கானுவோ. ஃபேஸ் தெரிய மாட்டேங்குதே. முகம் தெரியலையே. என்ன சிஸ்டர், சாமியை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு குறுக்க திரைய போட்டு மறைச்சிருக்கானுவோ. இப்ப அதுவா முக்கியம்? பேசாம இரு. வணக்கம். வணக்கம். நலம் உண்டாகட்டும். அது உங்க கையில தாமா இருக்கு. அதுக்காக தான் உங்களை தேடி நாங்க வந்திருக்கோம். என்னை தேடி நம்பிக்கையோடு வந்தவர்களை, என்னிடம் உண்மையாக இருப்பவர்களை நான் என்றுமே கைவிட்டதில்லை. அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. அதனாலதான் நாங்கெல்லாம் உங்களை தேடி வந்திருக்கிறோமா. வந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்கள். இறந்து போன ஒரு ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ள இருந்துகிட்டு எங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நீங்க வெளியில எடுத்து அதை கட்டுப்படுத்தி வைக்கணும். ஆமாம்மா, ஏற்கனவே நாங்க ஒரு சாமியார் கிட்ட போய் அந்த ஆத்மாவை வெளியே எடுத்து கட்டுப்படுத்தி தாமா வச்சிருந்தோம். ஆனா அந்த ஆத்மா விடும்னு விடுபட்டு வந்து மறுபடியும் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுமா. நீங்க தாமா எங்களை காப்பாத்தணும். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன நடந்தது என்று முழுமையாக உண்மையை சொல்லவில்லையே. நீங்கள் நடந்த உண்மையை முழுமையாக என்னிடம் சொன்னால்தான் உங்கள் பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியும். என்ன அமைதியாக இருக்கிறீர்கள்? உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் உண்மையை சொல்லுங்கள். இப்ப எதுக்கு ஹாசினி தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கா? போனை எடுத்துருக்கா. உண்மையை சொல்லிடுங்க.